இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கிரைம்ல ஆல்ரெடி 3 பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். ஸோ ப்ரொஃபசர் எஸ்.டபிள்யூ. கீட்டோன் KEETON இவர் என்ன சொல்லியிருக்காரு? கிரைம்னா அவர் என்ன டெஃபினிஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எ கிரைம் டுடே வுட் சீம் டு பி எனி அன்டிசைரபிள் ஆக்ட். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கக்கூடிய தன்மை இல்லாததா இருக்குது, செயலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. which the state finds most convenient to correct by the institution of proceedings. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு சூட்டபிளான ஒரு விஷயமா, ஒரு வசதியான ஒரு விஷயமா, ஒரு அந்த டிஃபிகல்ட்டி போக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் ஸ்டேட்? இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் ஒரு குற்றமாக இருக்குன்னு அந்த குற்றத்துக்கு எதிராக அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி செய்கிறதுக்கு அவங்க வழி செய்யலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங் ஃபார் தி இன்ஃப்ளிக்ஷன் ஆஃப் அ பெனால்ட்டி அப்படின்னா, இன்ஃப்ளிக்ஷன் அந்த இடத்துல வந்து அந்த வந்து அன்பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது, அதாவது ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாததாக இருக்கிறது. ஸோ டெஃபினேஷனில் டிக்ஷனரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அன்பிளசண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் சொல்லலாம் அப்படின்னா, இன்னாத இல்லைன்னா வந்து ஒருவர் விரும்பாத ஒன்றை கட்டாயப்படுத்தி அவரை பெற வைக்கிறது. ஸோ வந்து என்ன சொல்கிறது, ஒரு திணிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதோடைய மீனிங் இன்ஃப்ளிக்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஆஃப் அ பெனாலிட்டி. ஸோ ஏற்றுக்க முடியாத ஒரு செயல்களை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த செயலுக்கு ஒரு எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் நினச்சா அந்த சட்டத்தை வந்து ஏற்றி அதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் பெனால்ட்டி அவங்க கொடுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் லீவிங் த ரெமெடி டு தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் சம் இன்ஜூர்ட் பர்சன். ஸோ இன்ஜூர்ட் பர்சன்கிட்டே மொத்தமாக விடாமல் ஸ்டேட்டே அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரொஃபஸர் எஸ்.டபிள்யூ. கீட்டோன் சொல்லியிருக்காரு. நான் ஒரு ரீட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. ஸோ எ கிரைம் டுடே வுட் சீம் டு பி எனி அன்டிசைரபிள் ஆக்ட் which the state finds most convenient to correct by the institution of proceeding for the infliction of a penalty instead of leaving the remedy to the discretion of some injured person அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடுத்த டெஃபினேஷன் போயிடலாம். இவர் யார் அப்படின்னா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் நினச்சிக்கோங்க, இல்லை ஹால்ஸ்பிரி லா ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு ஞாபகம். இவர் வந்து HALSBURY அப்போஸ்ட்ரஃபிஎஸ் ஹால்ஸ்பிரி லா ஆஃப் இங்கிலாண்டுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, க்ரைம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, எ க்ரைம் இஸ் அன் அன்லாஃபுல் ஆக்ட். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது ஏற்றுக்கக்கூடிய தன்மை வந்து இல்லாத ஒரு விஷயம், செயல் தான் வந்து க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் டிஃபால்ட்டு which is an offense. இது வந்து ஒரு அஃபென்ஸ் தான் அகெயின்ஸ்ட் தி பப்ளிக், ஒரு பொதுமக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். அண்ட் ரெண்டர்ஸ் அ பர்சன் கில்ட்டி ஆஃப் தி ஆக்ட். ஸோ தவறு செய்தவர்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க வந்து தப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க, தப்பு செஞ்சுருக்காங்க, ஆமாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை செஞ்சுருக்காங்க. ஆர் டிஃபால்ட் லைபிள் டு லீகல் பனிஷ்மெண்ட். ஸோ அப்போ என்ன சட்டத்தில் என்ன இருக்கோ அந்த குற்றத்திற்கான என்ன சொல்கிறது, அந்த பெனால்ட்டி என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எ க்ரைம் இஸ் அன் அன்லாஃபுல் ஆக்ட் ஆர் டிஃபால்ட் which is an offense against the public and renders the person guilty of the act or default liable to legal punishment அப்படின்னு சொல்லி. ஸோ லீகல் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு குற்றம் செய்தவர்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த செய்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து BA ரோட்லி என்ன சொல்லியிருக்காரு, WROTLEY இவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, எ க்ரைம் இஸ் அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி லா. இவரும் அதே தான் சொல்கிறாரு. ஒரு குற்றம் வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு என்ன சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம். அண்ட் இஸ் யூஸ்வலி அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் மொராலிட்டி. ஸோ இது வந்து ஒரு மாரல் வேல்யூக்கே வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. அகெயின்ஸ்ட் அ மேன் சோஷியல் டியூட்டி டு ஹிஸ் ஃபெலோ பீயிங் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. ஸோ சமுதாயத்தில் இருக்க மனிதர்களுக்குமே வந்து கடமையிலையும் இருந்து தவறுன ஒரு விஷயமா இருக்குது. இட் ரெண்டர்ஸ் தி அஃபெண்டர் லைபிள் டு பனிஷ்மெண்ட். ஸோ இது தவறு செய்தவர்களுக்கான ஒரு கண்டிப்பாக தண்டனை வந்து உங்களுக்கு கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ ஃபைனலாக ரீட் பண்ணிடுறேன். எ க்ரைம் இஸ் அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் தி லா அண்ட் இஸ் யூஸ்வலி அன் அஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் மொராலிட்டி அகெயின்ஸ்ட் அ மேன்ஸ் சோஷியல் டியூட்டி டு ஹிஸ் ஃபெலோ பீயிங் மெம்பர்ஸ் ஆஃப் சொசைட்டி. இட் ரெண்டர்ஸ் தி அஃபெண்டர் லைபிள் டு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக IPC, அதாவது இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். 1860 45 ஆஃப் 1860 செக்ஷன் 40 ஆஃப் IPC எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அஃபென்ஸ் டினோட்ஸ் அ திங் மேட் பனிஷபிள் பை தி கோட். ஸோ இது நம்ம வந்து நம்ம நார்மலாக அந்த மேனுவல்லையும் நம்ம படிச்சிடலாம். ஸோ தட் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கிரிமினல் மேனுவலில் வந்து இந்தியன் பீனல் கோட் 45 ஆஃப் 1860, அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அஃபென்ஸ்
செக்ஷன் 40ல என்ன எக்ஸ்பிளைன்னா, எக்ஸப்ட் இன் தி சாப்டர்ஸ் and sections mentioned in the clause 2 and 3 of this section, the word offense denotes a thing made punishable by this code. In chapter 4, 5a and in the following sections, namely section 64, 65, 66, 67, 71, 109, 110, 112, 114, 115, 116, 117, 118, 119 and 120, 187, 194, 195, 203, 211, 213, 214, 221, 222, 223, 224, 225, 327, 328, 329, 330, 331, 347, 348, 388, 389, 445. The word offense denotes a thing punishable under this code or under any special or local law as herein defined. And this section, and in this sections, the 141, 176, 177, 201, 202, 212, 216, 441. The word offense has the same meaning when the things punishable under the special or local law is punishable under such law with imprisonment for a term 6 months. ஆர் அப்வர்ட் 6 மாதத்துக்கு மேலேயுமே வந்து இம்ப்ரிசன்மெண்ட் கொடுப்பாங்க ஆர் அப்வர்ட்ஸ் வெதர் வித் ஆர் வித்தவுட் ஃபைன். ஸோ ஃபைனோட கொடுக்கலாம், இல்லை ஃபைன் இல்லாமல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் ஐபிசி இந்தியன் பீனல் கோடில் செக்ஷன் 40ல் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நிறைய செக்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம 1 by 1 பார்க்க நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லெவலில் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன்ஸ் ஆஃப் க்ரைம். நம்ம இந்த நெட் எக்ஸாமுக்கு இந்த நபர்களோட டெஃபினேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டே போதும், எது கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும்.